திருமாலின் தசாவதாரம். ஆறாம் அவதாரமான பரசுராம அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது ஆறாம் அவதாரமாகும். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக எடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்திய அவதாரம். இன்றும் மகேந்திர மலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் பரசுராமர். பிரம்மதேவருடைய மகன் அத்திரி முனிவர். அவருக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரில் உதித்தவன் சந்திரன். அவனை பிரம்மதேவர் பிராமணர்கள் ஔஷதி மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக்கினார். இந்த சந்திர வம்சத்தில் தோன்றியவர்களில் காதிராஜன் என்ற மன்னன் பிரசித்தி பெற்றவன். அவனுக்கு சத்தியவதி என்ற பெண் பிறந்தாள். அந்த பெண்ணை பிருகு மகனான ரிஷிகன் என்ற பிராமணன் தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி யாசித்தான். சத்தியவதிக்கு இவன் ஏற்ற கணவன் அல்ல என்று எண்ணிய காதிராஜன் எப்படியாவது அவனை தட்டி கழிக்க ஓர் உபாயம் செய்தார். அவன் ரிஷிகனை பார்த்து, பிராமணரே, நீர் என் பெண்ணிற்கு நான் கேட்கும் பொருளை கன்னிகா தானமாக தர முடியுமா என்று வினவினான். என்ன திரவியம் கேட்கிறீர் கூறும் என்றான் ரிஷிகன். 1000 குதிரைகளை நீர் கொண்டு தர வேண்டும். அந்த குதிரைகளின் காதுகளில் ஒற்றை பச்சை பசேல் என்றிருக்கும். மற்ற அங்கங்கள் எல்லாம் மிகவும் தூய வெள்ளையாக இருக்கும். இப்படிப்பட்ட தெய்வ ஜாதி குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தால் நீர் திருமணம் செய்து கொள்ள நான் சத்தியவதியை கன்னிகா தானம் செய்கிறேன் என்றான் காதிராஜன். ரிஷிகன் நேரே வருண தேவனிடம் சென்று அப்படிப்பட்ட குதிரைகளை பெற்று கொண்டு வந்து காதிராஜன் முன்பு நிறுத்தினான். இதை கண்டதும் காதிராஜன், ஆஹா, நான் எது சாத்தியமாகாது என்று கூறினேனோ அதனையே இவன் எளிதாக செய்து முடித்து விட்டான். இனியும் இவனை பரிசோதனைக்கு ஆளாக்கினால் ஓர் அந்தணனுடைய சீற்றம் சாபங்களுக்கு இலக்காக நேரிடும் என்று சிந்தித்தான். சத்தியவதியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். கொஞ்ச காலம் சென்றதும் சத்தியவதிக்கு தனக்கு ஓர் உத்தமமான பிள்ளை பிறக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதே சமயம் சத்தியவதியின் தாய் காதிராஜனின் மனைவிக்கும் அதே ஆசை ஏற்பட்டது. ஆனால் தனக்கு பிறப்பவன் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என நினைத்தாள். அவர்கள் இருவரின் ஆசைகளையும் நிறைவேற்றும் பொருட்டு ரிஷிகன் யாக பிரசாதமான 2 கவளை அன்னத்தை இல்லத்திற்கு எடுத்து வந்தார். அவைகளில் ஒன்றில் உத்தமமான ஞான குழந்தை பிறக்குமாறு மந்திர உச்சாடனம் செய்தார். மற்றொன்றில் தன் மாமியார் விரும்பும் பராக்கிரமம் மிகுந்த பிள்ளை பிறக்க வேண்டும் என்று மந்திர ஆபாகனம் செய்தார். உத்தமனும் ஞானியும் பிறக்குமாறு ஓதிய முதல் கவளை அன்னத்தை விவரமாக கூறி சத்தியவதியை உண்ணும்படி கூறினார். மற்ற ஒன்றை தன் மாமியாரிடம் கொடுக்கும்படி கூறினார். அன்ன கவளைகளை அழித்துவிட்டு ரிஷிகன் ஆற்றிற்கு நீராடச் சென்றார். உள்ளூர தனக்கு ஓர் அந்தணனாக ஞானியாக பிள்ளை பிறப்பான் என்றும் தன் மாமியாருக்கு பராக்கிரமம் மிக்க சத்திரிய வீரன் பிறப்பான் என்றும் நம்பிக்கை இருந்தது. நீராடிவிட்டு இல்லத்திற்கு வந்த ரிஷிகனுக்கு பிள்ளையாக ஜமதக்னி பிறந்தார். சத்தியவதி பின்னர் தன் வாழ்க்கையை துறந்து கௌஷிகா என்ற நதியாக மாறிவிட்டாள். ஜமதக்னி ரேணு என்பவருடைய மகளான ரேணுகா தேவியை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு வசுமனன் முதலான புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்களுள் ராமன் என்பவன் கடைசியாக பையனாக பிறந்தார். அவர் பரந்தாமனுடைய அம்சமாக அவதரித்தவர். அவரே பூலோகத்தில் 21 சத்திரிய பரம்பரையை வேரோடு அளித்தவர். இவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பரசு என்ற கோடரியை பெற்ற காரணத்தினால் இவருக்கு பரசுராமர் என்ற பெயர் ஏற்பட்டது. தாய் தந்தையரிடம் மிகவும் அன்பு கொண்டவர் பரசுராமன். ரேணுகா தேவியின் மற்றொரு பெயர் சீலவதி என்பதாகும். அவள் தன் கணவரை தவிர உலகில் வேறு தெய்வமே கிடையாது என்ற கொள்கையும் நினைப்பும் கொண்டவள். தினமும் அவள் 6 குளம் போன்ற நீர்நிலைக்கு சென்று அங்கே மண்ணை கையில் எடுத்து பிசைவாள். நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் நான் பிசைந்த மண் அழகியதொரு மண் குடமாக மாறட்டும் என்பாள். அது குடமாக மாறும். பின்பு அதில் தண்ணீர் கொண்டு வருவாள். இது அவளுக்கு வாடிக்கை. இப்படி கொண்டு வந்த தண்ணீரைத்தான் அவள் கணவராகிய ஜமதக்னி முனிவருடைய பூஜைக்கு வழங்குவாள். சூரிய குலத்திலே கேகேய நாட்டை ஆண்டு வந்த கிருத்த வீரியன் என்பவனுக்கும் சுனந்தை என்பவளுக்கும்
கார்த்த வீரியார்ஜுனன் என்பவன் பிறந்தான். அவன் பிறக்கும் போது கைகள் கிடையாது. அதை கண்டு பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள். கையில்லா குறை நீங்க கார்த்த வீரியார்ஜுனன் தத்தாத்ரேயரையே உபாசித்து வந்தான். தத்தாத்ரேயர் என்பவர் அத்ரி முனிவருடைய புதல்வர். அத்ரி முனிவர் பரந்தாமனிடம் அவரே முன்வந்து தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என விரும்பினார். ஆகவே ஸ்ரீஹரி அம்சமாக தத்தாத்ரேயர் தோன்றினார். அவரைத்தான் அவன் வழிபட்டு வந்தான். அவரை நோக்கி தவம் செய்த காரணத்தால் அவனுக்கு 1000 கைகள் முளைத்தன. அது மட்டுமல்ல, அவனை கண்டால் பகைவர்கள் பயப்படும் தன்மையையும் இந்திரிய சக்தி, செல்வம், பொருள் மற்றும் யோக ஞான சக்திகளையும் அவன் பெற்றான். இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்றதினால் மிகுந்த செருக்குடன் இருந்தான். தத்தாத்ரேயரிடம் பெற்ற வரத்தினால் அவன் காற்றை போல எங்கும் தடையின்றி திரியும் வல்லமையையும் பெற்றிருந்தான். அதனால் 3 உலகங்களிலும் சஞ்சரித்து வந்தான். ஒரு சமயம் நர்மதா நதியில் தன் பத்தினிகளுடன் நீராடச் சென்றான் கார்த்தவீரியார்ஜுனன். தன் 1000 கரங்களால் நீரை ஏரி போல் தேக்கி அதில் நீராடி மகிழ்ந்தனர். நதியின் மேற்புறமாக திக்விஜயம் செய்வதற்காக ராவணன் ஆற்றில் வெள்ளமே இல்லாத இடத்தில் தன் லிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்தான். நீராடி முடித்ததும் கார்த்த வீரியார்ஜுனன் தான் அணை போல் வைத்திருந்த தன் 1000 கைகளை எடுத்தான். அப்போது நீர் வேகமாக பிரவாகம் எடுத்து பூஜை செய்து கொண்டிருந்த ராவணனின் பொருட்களை அடித்து சென்றது. இதை அறிந்த ராவணன் கார்த்த வீரியனோடு சண்டைக்கு போனான். கார்த்த வீரியனோ ராவணனை தோற்கடித்து தன் பட்டணமான மாகிஷ்மதிக்கு கொண்டு சென்று சிறை வைத்தான். இதை அறிந்த புலஸ்தியர் கார்த்த வீரியனை மிகவும் வேண்டிக் கொண்டு ராவணனை மீட்டுச் சென்றார். ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் காட்டிற்கு வேட்டையாட போனான் கார்த்த வீரியன். வேட்டையை முடித்துவிட்டு திரும்புகையில் ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமத்திற்கு வர நேர்ந்தது. பசியால் வாடிய அவர்களை கண்ட முனிவர் அறுசுவை உணவும் பானமும் கொடுத்தார். மற்றும் பல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார். தவிர ஆசிரமத்தில் ஏராளமான செல்வமும் இருப்பது கண்டு கார்த்த வீரியனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. முனிவர் ஆசிரமத்தில் நின்ற தேவ பசுவாகிய காமதேனுவால் தான் அவருக்கு அனைத்தும் கிடைக்கிறது என்று தெரிந்து கொண்டான். அந்த பசுவை ஜமதக்னி முனிவரிடம் தனக்கு பரிசாக தரும்படி கேட்காமல் முனிவரும் அவர் பிள்ளைகளும் இல்லாத சமயத்தில் சேவகர்களை அனுப்பி அதை தூக்கி கொண்டு சென்றான். முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த நேரம் காமதேனு அங்கு இல்லை. கார்த்த வீரியன்தான் அதை கவர்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த முனிவர் தனது புதல்வனான பரசுராமரிடம் கூறினார். இதை கேள்விப்பட்ட பரசுராமர் தன் கோடாரி, வில், அம்புகளுடன் நேரே கார்த்த வீரியன் பட்டணமான மாகிஷ்மதிக்கு விரைந்தார். அங்கே கார்த்த வீரியனின் சேனைகள் அனைத்தையும் அழித்தார். கார்த்த வீரியனும் அவருடன் சண்டைக்கு வந்தான். 1000 கைகளில் 500 வில் ஏந்தி பாண கூட்டத்தை அவர் மீது வீசினான். அவனுடைய 1000 கைகளையும் பரசுராமர் தன் தபோ பலத்தால் அறுத்து எறிந்ததோடு அவனுடைய சிரசையும் சீவித் தள்ளினார். பிறகு காமதேனுவையும் அதன் கன்றையும் மீட்டு ஆசிரமத்தில் சேர்ப்பித்தார் பரசுராமர். நடந்ததை எல்லாம் தன் தந்தையிடம் தெரிவித்தார். அதை கேட்டு அவர் மிகவும் வருந்தினார். ராமா, காரணம் இல்லாமல் ஓர் அரசனை கொன்று விட்டாயே. அரசனை கொல்வது ஓர் அந்தணனை வதை செய்வதை விட கொடிய குற்றம். அரசன் என்பவன் ஆண்டவனின் அம்சம் என்று சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன. செய்த தீமையை மறந்து தீயவர்களை மன்னிப்பதுதான் பிராமண தர்மம். மேலும் நாம் பொறுமையை கடைபிடிப்பதால் தான் அனைவராலும் பூஜிக்கப்படுகிறோம். இத்தகைய பெரிய பாவத்தை செய்ததற்கு பிராயச்சித்தமாக தீர்த்த யாத்திரைக்கு போய் பல புண்ணிய கஷேத்திரங்களை தரிசனம் செய்துவிட்டு வா என்றார். தந்தையின் அறிவுரை கேட்டு அதன்படி பரசுராமர் ஓராண்டு காலம் திருத்தல யாத்திரை செய்தார். பிறகு ஓர் நாள் நீர்நிலைக்கு சென்ற ரேணுகா தேவி தரையில் குனிந்து குடம் செய்வதற்குரிய மண்ணை அள்ளினாள். அப்படி அள்ளும்போது ஓர் தேவ புருஷன் உருவம் நீரில் நிழலிடுவதைக் கண்டாள். இது யார் என்று சற்று மேலே உற்று பார்த்தாள். கற்பின் நிறைக்கு பதில் களங்கம் தெரிந்தது.
கூட்டி எடுத்த கை மண்குடம் ஆகவில்லை. ஜமதக்னி முனிவர் தன் பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வரச் சென்றவள் இன்னும் வரவில்லையே என்று சிந்தித்தார். தன் ஞான கண்ணால் அவள் கற்புக்கு களங்கம் ஏற்பட்டதை அறிந்தார். சினம் பொங்க தன் புதல்வர்களை வரவழைத்து அழுக்கு உள்ளம் கொண்ட தாயை கொல்லுமாறு கர்ஜித்தார். மற்ற பிள்ளைகள் அனைவரும் தயங்கினர். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப பரசுராமர் தன் பரசு என்ற ஆயுதத்தை எடுத்தார். அன்னையின் மீது வீசினார். அவள் தலை கீழே விழுந்தது. கூடவே சகோதரர்களின் தலைகளும் உருண்டன. ஜமதக்னி முனிவருக்கு சாந்தம் வரவில்லை. என்றாலும் தன் சொல்லை காப்பாற்றிய பிள்ளையை ஏறிட்டு பார்த்தார். ராமா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். பரசுராமர் பகவான் அம்சம். ஒரு பிரச்சனைக்குரிய பரிதாபமும் பாவப்பட்டதுமான அவதாரம் ஆயிற்றே. இறந்த என் தாயும் சகோதரர்களும் உயிரோடு எழ வேண்டும். அதோடு நான் அவர்களை கொன்றேன் என்ற நினைப்பின் நிழல் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வரம் கேட்டார். மறுபடி அன்னை உயிர்த்தெழுந்ததை முன்னிட்டு ரேணுகா தேவியே தான் மாரியம்மன் என்றும் தலை மட்டும் மாரியம்மன் கோயில்களில் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரசுராம அவதார நிகழ்ச்சியே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. ஜமதக்னி முனிவர் சம்பதக்னி முனியானார். இறந்த தாயும் சகோதரர்களும் உயிர் பெற்று எழுந்தனர். உறக்கம் கொண்டு விழித்தது போன்ற உணர்வு தவிர வேறு முந்திய நிகழ்ச்சி எதுவும் அவர்கள் நினைவில் இல்லை. தம் தந்தையை இழந்த கார்த்தவீரியன் புதல்வர்கள் ஜமதக்னி முனிவரிடமும் பரசுராமரிடமும் பகைமை பாராட்டி வந்தார்கள். அதனால் பழிக்கு பழி வாங்க தீர்மானித்தார்கள். ஒரு நாள் ஜமதக்னி முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்தார். பரசுராமரும் தன் சகோதரர்களுடன் ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றிருந்தார். ரேணுகா தேவி மட்டும் ஆசிரமத்தில் இருந்தார். அப்போது ஆசிரமத்தில் கார்த்தவீரியனின் புதல்வர்கள் இரகசியமாக நுழைந்தனர். அவர்களில் ஒருவன் கையில் வெட்டறிவாளுடன் முனிவர் பக்கம் போகும்போதே ரேணுகா தேவி சிரசு வெடிக்கும்படி கதறினார். அரசகுமாரர்களே, அவர் ஓர் அந்தன சிரேஷ்டர், மகா முனிவர். தயவு செய்து அவரை வெட்டி வீண் பழிக்கு ஆளாகாதீர்கள் என்று அலறினாள். நச்சு பகை கொண்ட அந்த அரசகுமாரர்களுக்கு அவளுடைய கூக்குரல் நரகமாக இருந்தது. ஓங்கின வாள் மேலும் உயர்ந்தது. ஒரே வெட்டு. ஜமதக்னி முனிவர் தலை தரையில் உருண்டது. சீலவதியின் கண்ணீர் இரத்தமும் கரை புரண்டு தரையை மட்டுமா நனைத்தது? தர்ம தேவதைகளையும் தலை முழுகச் செய்தது. கொய்த தலையை கொடியவர்கள் கொண்டு போனார்கள். அவளுடைய அலறலை கேட்டு பரசுராமர் ஓடோடி வந்தார். அன்னையை கண்டு நடந்ததை அறிந்தார். அவரது நாடி நரம்புகள் துடித்தன. அப்பொழுதே இந்த கொடிய சத்திரிய பூண்டை அடியோடு அழிப்பேன் என்ற சபதம் எடுத்தார். பரசுராமர் மாஹிஷ்மதி நகருக்குள் விரைந்தார். அரசகுமாரர்களின் தலைகளை அறுத்து மலைகளாக குவித்தார். இரத்த ஆறு ஓடியது. குருக்ஷேத்திரத்தில் இருந்த குளங்களில் தண்ணீருக்கு பதிலாக இரத்தம் நிரம்பி வழிந்தது. தன் தகப்பனார் தலையை கொண்டு வந்து உடலுடன் சேர்த்தார். ஈமச் சடங்குகளை செய்தார். பூமியில் உள்ள சத்திரிய வம்சம் அற்று போகும்படி 21 திக்விஜயம் செய்து வேறறுத்தார். அந்த பாவம் தீர வேள்வி செய்தார். அந்த வேள்வியில் கிழக்கு திசையை அத்துவரியவுக்கும், வடக்கை உதகாதாவுக்கும், மத்திய தேசத்தை ஆஷ்யபருக்கும், ஆரியவர்த்த உபதிருஷ்டாவிற்கும், அதற்கு அப்பால் உள்ள பிரதேசத்தை சதசியர்களுக்கும் அளித்தார். சரஸ்வதி நதியில் சுபபிரத ஸ்நானம் செய்தார். பரசுராமரால் வழிபடப்பட்ட ஜமதக்னி முனிவர் ஞான தேசம் பெற்று சப்த ரிஷி மண்டலங்களில் 7வது ரிஷியாக விளங்கினார். தற்சமயம் அவர் மகேந்திர மலையில் சித்தர்கள், கந்தர்வர்கள் ஆகியோரால் பாராட்டும் புகழும் பெற்று அங்கு தவக்கோலத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. ராமாவதாரத்திற்கு முன்பு சூரிய குலத்தில் பிறந்தவன் மூலகன் என்ற அரசன். பூலோகத்தில் அப்போது ராஜவம்சம் இல்லாமல் அழித்துவிட பரசுராமர் புறப்பட்டார். பெண்கள் பலர் மூலகனை சூழ்ந்து கொண்டு பரசுராமர் கண்ணில் படாதவாறு காப்பாற்றினார்கள். அதனால் அவனை நாரி வசன் என்றும் அழைப்பர். சத்திரிய வம்சம் பூண்டோடு போன பின்பு அந்த வம்சத்தை தழைக்கச் செய்தவன் மூலகனே. மூலகனுக்கு பின்னர் தசரத அளப்படி
கட்டுவாள்கள் தீர்க்கப்பாடு ரகு, அவன் மகன் அஜன். இந்த அஜனின் மகன்தான் ராமரின் தந்தையான தசரத சக்கரவர்த்தி. இப்படிதான் சத்திரிய வம்சம் மீண்டும் தலைக்க ஆரம்பித்தது. ராமாவதாரத்தில் பரசுராமர். ஸ்ரீ ராமபிரான் அன்னை சீதையை திருமணம் செய்து கொண்டு மிதிலையில் இருந்து அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரசுராமர் அவரை சண்டைக்கு இழுக்கிறார். தம்முடைய தவ வலிமை முழுவதையும் ராமபாணத்திற்கு இரையாக்கிவிட்டு தாம் பிராமணர் என்ற நிலையில் நீ எண்ணிய பொருள் எல்லாம் இனிது முற்றுக என்று ராமருக்கு ஆசிர்வாதம் செய்கிறார் பரசுராமர். இலங்கையின் அசோகவனத்தில் அன்னை சீதை சிறையிருந்த சமயம் இதை நினைவுபடுத்தி ராவணனுக்கு புத்திமதி கூறுகிறாள் அன்னை சீதை. தூர்த்தனே, காத்த வீரியார்ஜுனனுக்கு 1000 கைகள் இருந்தன. அவன் உனது 20 தோள்களையும் பிடித்து உலுக்கி சண்டையிட்டு வென்றான். அப்பேற்பட்ட கார்த்த வீரியனை பரசுராமர் கொன்றார். அதே பரசுராமர் என் மணாளரிடம் தோற்று போனார். ஆகையினாலே மகாவீரராகிய எனது கணவருடைய வீரம், புகழ், பெருமை இவைகளை நீ அறியாமல் என்னிடம் வம்பு செய்யாதே. மீறி நீ செய்தால் அழிந்து விடுவாய். ஜாக்கிரதை என்கிறாள் சீதா பிராட்டி. மகாபாரதத்தில் பரசுராமர். காசிராஜனுக்கு அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்று 3 பெண்கள். இவர்களுக்கு சுயம்பரம் செய்து வைக்க காசிராஜன் ஏற்பாடு செய்தார். பீஷ்மர் அந்த மண்டபத்திற்கு வந்தார். இந்த 3 பெண்களையும் கவர்ந்து வந்தார். அவர்களில் அம்பிகை, அம்பாலிகை இருவரையும் தன் தம்பி விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அம்பையோ பீஷ்மருடைய தம்பியை திருமணம் செய்ய மறுத்துவிட்டாள். தான் சாலுவ மன்னனை விரும்புவதாக கூறினாள். அதனால் பீஷ்மர் அவளை சாலுவனிடம் அனுப்பினார். ஆனால் அவனோ அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவனிடமிருந்து திரும்பிய அம்பை மீண்டும் பீஷ்மரை சந்தித்தாள். சாலுவ மன்னன் என்னை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறான். ஆக சுயம்பரத்தின் போது என்னை கவர்ந்து வந்த நீர்தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாள். பீஷ்மரோ தாம் ஏற்கனவே திருமணம் செய்து கொள்வதில்லை என சபதம் ஏற்றிருப்பதால் தாம் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என வருத்தம் தெரிவிக்கிறார். பீஷ்மர் தன்னை மணக்க மறுத்ததும் அவருக்கு குருவாகிய பரசுராமரை அம்பை அணுகினாள். தங்கள் சீடர் என்னை சுயம்பர மண்டபத்தில் இருந்து தூக்கி வந்துவிட்டார். ஆக அவர் என்னை சம்பிரதாயமாக திருமணம் செய்வதுதான் சத்திரிய மரபு. தாங்கள் என்னை அவர் மணந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டாள். பரசுராமர் அதற்கு சம்மதித்து பீஷ்மரை சந்தித்து அம்பையை திருமணம் செய்யும்படி வற்புறுத்தி பார்க்கிறார். பீஷ்மர் அதற்கு இணங்கவில்லை என்றவுடன் போர் புரிந்தார். பீஷ்மர், நான் காக்கும் விரதத்தை முன்னிட்டு என் குருவுடன் மோதி உயிர் துறந்தாலும் துறப்பேனே தவிர விரதத்தை மீறி நரகத்திற்கு செல்வதற்காக உயிருடன் வாழ மாட்டேன் என்று பரசுராமருடன் ஆவேசமாய் போர் செய்தார். போரில் பரசுராமர் தோற்றார். பின்பு தவம் செய்ய சென்றார். மகாபாரதத்தில் மற்றொரு சமயமும் பரசுராமர் வருகிறார். பரசுராமர் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். அதில் கர்ணன் தன்னை ஒரு பிராமணன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அவரிடம் வில்வித்தை கற்றான். காரணம், க்ஷத்திரியர்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காதே. ஒரு நாள் கர்ணனுடைய தொடையில் தலை வைத்து பரசுராமர் உறக்கம் கொண்டிருந்தார். அது சமயம் தேவேந்திரன் ஒரு வண்டு உருவம் எடுத்தான். கர்ணனுடைய துடையை துளைத்து கொண்டே சென்றான். கர்ணனுக்கு ஒரே கடுப்பு, வேதனை. அவன் துடையில் இரத்தம் கசிந்து பெருகி கொண்டிருந்தது. கசிந்த இரத்தத்தின் ஈரம் பரசுராமர் கழுத்தில் படவே உறங்கிக் கொண்டிருந்த அவர் எழுந்தார். வண்டு கடியை வலி தாங்க முடியாத சூழ்நிலையிலும் பொறுத்து கொண்டே இருந்த நீ நிச்சயமாக ஒரு பிராமணனாக இருக்க முடியாது. நீ உண்மையில் ஒரு சத்திரியன்தானே? உண்மையை கூறிவிடு என்று அதட்டி கேட்டார் பரசுராமர். கர்ணன் தான் ஒரு சத்திரியன் என்பதை ஒத்துக்கொண்டான். பொய் சொல்லி அவரை ஏமாற்றியதை அவரால் ஜீரணிக்க முடியாமல் அதற்காக ஒரு சாபத்தை அவர் கொடுத்தார். கர்ணா, நீ என்னிடம் பொய் சொல்லி வில் வித்தையை கற்றுக்கொண்டாய். அதனால் நான் கற்றுக் கொடுத்த வில் வித்தை உனக்கு தக்க தருணத்தில் உதவாமல் போக கடவது என்று சபித்தார். அந்த சாபத்தை குருக்ஷேத்திர களத்தில் நினைத்து நினைத்து கர்ணன் வருந்தினான். அந்த சாபத்தால் கற்ற வித்தை கர்ணனுக்கு கை கொடுக்கவில்லை என்பதை சொல்லுக்கு வில்லி
உதவாமல் மழுவாளி உரை செய்த சாபத்தை உற உண்ணினான் என்று இயம்புகிறார். கோயில்கள். பரசுராமருக்கென்று தனி கோயில்கள் ஒரு சிலவே இந்தியாவில் உள்ளன. பரசுராமர் தன் கோடரியை கொண்டு மேற்கு கடற்கரையில் சீர்படுத்திய பகுதியே இன்றைய கேரளம் என்பர். பரசுராம திருத்தலம் என இன்றும் அழைக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் விமான நிலையம் அருகே பரசுராமருக்கு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் சிக்மகளூர் அருகே நஞ்சன்கட் என்ற ஊர் உள்ளது. இங்குள்ள கண்டேஸ்வரர் ஆலயம் பரசுராமர் வழிபட்ட திருத்தலம் ஆகும். இது ஒரு சிவாலயம். தன் தாய் ரேணுகாவை கொன்ற பாவம் தீர சிவபூஜை செய்வதற்காக பரசுராமர் இங்கு வந்தார். இங்குள்ள கபில நதியில் நீராடி சிவலிங்க பூஜை செய்தார். அவர் நதியில் மூழ்கி எழவும் தோன்றிய சுயம்பு லிங்கம் இது. பரசுராமருக்கு பிறகு மதங்க மகரிஷி, கௌதம முனிவர் ஆகியோரால் இந்த லிங்கம் வழிபடப்பட்டது. இந்த இடத்தில்தான் பரசுராமர் தன் தாயை கொன்ற பாவம் தீர சிவபெருமான் இட்ட கட்டளையின்படி தவம் செய்தார். இவர் தவம் இயற்றிய இடத்தில் சாஸ்னா என்ற கல் பீடம் எழுப்பப்பட்டுள்ளது. பீடத்தில் பரசுராமரின் பாதம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதங்களுக்கு தினமும் வழிபாடு செய்யப்படுகிறது. சாஸ்னா பீடத்தின் முன்புறம் பரசுராமர் கோடாரியுடன் நிற்கும் அழகிய சிற்பம் இருக்கிறது. இந்த பீடம் கண்டேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பீடத்திற்கு நித்திய பூஜை செய்யப்படுகிறது. இங்கு பூஜை செய்பவர்களுக்கு நோயற்ற ஆரோக்கிய வாழ்வும் நிம்மதியான மனநிலையும் ஏற்படுவதால் இங்கு பக்தர்கள் ஏராளமாக குவிகின்றனர். மேலும் ஒழுக்கம் தவறும் கணவன் குழந்தைகளை ஒழுங்குபடுத்த வேண்டி பரசுராமரை வேண்டவும் மக்கள் வருகின்றனர். நஞ்சன்கட் அருகிலுள்ள சிக்மகளூரில் ராமர் கோயில் உள்ளது. இந்த கோவில் சுவரில் பரசுராமரின் கோடரி சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது பாழடைந்து கிடப்பதால் பக்தர்கள் அதிகம் செல்வதில்லை. பரசுராமரை பயபக்தியுடன் வழிபடுவதால் உள்மனதில் மிகுந்த சக்தி மற்றும் மிகுந்த தைரியம் வெளிப்படும். 6ஆம் அவதாரமான பரசுராம அவதார கதை இனிதே நிறைவடைந்தது.